100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக அறிவித்து இதை நிரந்தரமாக அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும். அது மட்டுமல்ல, அந்த பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு 15 நாள் ஆன உடனே அவளுக்கு தேவையான சம்பளத்தை கொடுக்க வேண்டும், அந்த சட்டத்திலே கொடுக்கிறது. அது மட்டும் இல்ல, மாநில அரசுக்கு இருக்கின்ற அதிகாரத்தை கொஞ்சம் கூட அவள் குறைக்கல. அந்தந்த மாநில அரசு எந்த பணி எந்த இடத்தை எடுக்க வேணுமோ அதை எடுத்துக்கொள்ளலாம், அதுவும் அந்த சட்டத்திலே தெரிவிக்கப்பட்டு விட்டது. அப்படிங்கிற பொழுது எப்படி 100 நாள் வேலை திட்டத்திற்கு மக்கள் பாதிப்பாங்க? இப்படி வேண்டுமென்றே திட்டமிட்டு பொய்யான அவதூறான செய்தியை பரப்பி மக்களிடத்தில் குழப்பி அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் மாடல் அரசு எடுக்கின்ற நாடகம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதிமுக பொறுத்த வரைக்கும் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வு ஏற்றம் பெற வேண்டும், அதுதான் எங்களுடைய எண்ணம். அதுக்காகத்தான் நாங்கள் பாடுபட்டு இருக்கிறோம். பல போராட்டங்கள் தமிழகம் போராட்ட களமாக மாறிவிட்டது. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சிக்கு சாவு மணி அடிக்க காலம் நெருங்கிவிட்டது. விவசாயிகள் போராட்டம், விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல் டெல்டா மாவட்டத்திலும் சரி நம்முடைய பகுதியிலும் சரி உரிய நேரத்தில் அந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யல, விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. மழை வெள்ளம் இயற்கை பீற்றத்தால் நெற்பயிர்கள் சேதமடைகிறது. சேதமடைந்த பயிர்களை நேரடியாக அதை போய் பார்த்து சேதமடைந்த விவசாயிகளுக்கு நிவாரணம் அளிக்கவில்லை. விவசாயிகள் இன்றைக்கு கொந்தளிப்போடு இருக்கிறார்கள். இந்த அரசு விவசாயியுடைய விரோதி அரசாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, தேர்தல் நேரத்தில் குறிப்பிட்டார்கள், திமுக ஆட்சிக்கு வந்தா நெல் குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் கொடுக்கணும், இதுவரைக்கும் கொடுக்கல சொல்லிட்டு இருக்காங்க. கொடுத்தா தான் நிஜம். சர்க்கரைனா இனிக்காது, வாயில போட்டா தான் இனிக்கும். அது மாதிரி கரும்புக்கு 1 டன் மெட்ரிக் டன் கரும்புக்கு ஆதார விலை 4000 ரூபாய் கொடுக்கறாங்க, இதுவரை கொடுக்கல. இப்படி விவசாயிகளை ஏமாற்றி விவசாயிகளுடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைவேற்றாத கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசாங்கம் திமுக அரசாங்கம்.